கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த காலைவேளையிலே செய்தியின் தலைப்பு எக்ஸ்பெக்ட் டெஸ்ட் ஃப்ரம் காட். அதாவது கர்த்தரிடத்திலிருந்து அல்லது தேவனிடத்திலிருந்து பரீட்சை, சோதனையை எதிர்பார்க்க வேண்டும். ஏனென்றால் உலகத்திலே நாம் பிறந்த அனைவருக்கும், அது பிறந்த குழந்தையிலிருந்து நாம் வளர்ந்து இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் உண்டு. எப்பொழுதும் அது குடும்பமானாலும், தனிப்பட்ட வாழ்க்கையானாலும், ஊழியமானாலும், வேலையானாலும், பிஸ்னஸ் ஆனாலும், எல்லாவற்றிலும் we have to expect test from God. ஏனென்றால் உலகத்திலே உலக பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது ஸ்கூலில் சேர்க்குறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், அப்படி சேர்க்கும் பொழுது எவ்ரி குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, ஆனுவல் ஒரு பரீட்சை இருக்குது, டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணாதான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும். அது உலக பிரகாரமாக காணப்படுகிற 3 காலகட்டத்திலே காணப்படுகிற ஒரு பரீட்சை. அப்புறம் காலேஜ். அதனாலே மனுஷன் குழந்தை பிறந்த நாளிலிருந்து இந்த உலகத்தை விட்டு நாம் போகிற வரைக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அக்கேஷனலாகவும் அவ்வப்பொழுது அடிக்கடியாக தேவன் நம்மை ஒரு பரீட்சையை கொடுத்து நம்மை சோதிப்பார். அது பைபிள் எத்தனையோ சம்பவங்கள் காணப்படுகிறது. ஆபிரகாமுடைய ஜீவியத்தை இந்த காலை வேளையிலே நாம் ஒரு மாதிரியாக நாம் எடுத்து பார்க்கலாம். அவனுடைய ஜீவியத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய லைஃப் முழுவதும் ஒரு டெஸ்ட், ஒரு ஷேர் ஆஃப் டெஸ்ட்னு சொல்லும் பொழுது ஆங்காங்கே அவனுடைய வாழ்க்கையில் பகுதியாக, பங்காக ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில் அவனுக்கு சோதனை வந்து கொண்டே இருந்தது. அதுபோல் உலகத்திலே ஜீவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, எனக்கும் உங்களுக்கும் எல்லா காலகட்டத்திலும் ஒரு சோதனை வந்துட்டு தான் இருக்கும், ஒரு டெஸ்ட் வந்துட்டு தான் இருக்கும். நான் ஆபிரகாமுடைய ஜீவியத்தை சற்று படித்து தியானித்து கொண்டு இருந்த பொழுது இதையெல்லாம் நான் முன்னுரையாக தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அவன் ஃபேஸ் பண்ணின சந்தித்த டெஸ்ட் அல்லது அந்த சோதனை முழுவதும் அவன் நமக்கு ஒரு பாடமாக காணப்படும். முதலாவதாக ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து, ஜெனசிஸ் சாப்டர் 27 to சாப்டர் 12 to 5. இதை ஒரு 10-15 வசனங்கள் முடிய பார்ப்போமானால், the first test was family test. அந்த 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து அந்த 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முடிய வீட்டில் போய் படித்து பாருங்கள். எல்லாவற்றையும் அது உள்ளே போகவில்லை. அதில் தேவன் அவனோடு பேசுகிறாரு. அவன் ஒரு குடும்பத்திலே நதிக்கு அப்புறத்திலே காணப்படுகிறான். அதர் சைட் ஆஃப் த ரிவர், நதிக்கு அப்புறத்திலே இருக்கிற அந்த குடும்பத்தை விக்கிரங்களை ஆராதித்து கொண்டிருந்த குடும்பத்தை தேவன் மெதுவாக குடும்பமாக அழைக்கிறார். அந்த வசனத்திலே நாம் பார்ப்போமானால், வாசிங்கள், முடியுமானால் வாசியுங்கள். 27ஆம் வசனம். தேராகுவுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பேர். கவனிங்கள், 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முடிய பார்ப்போமானால், கர்த்தர்
அவனை அழைக்கிறார். அப்படியாக அந்த ஃபேமிலி முழுவதும், அந்த ஜீனியாலஜி 11ஆம் அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய இந்த வம்சத்தை குறித்து தேராகு அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் அழைக்கிறார். ஃபேமிலி டெஸ்ட்ன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் ஆபிரகாம் மட்டும்தான் அழைத்தார். நீங்க 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் செய்தது என்ன? சரி, கர்த்தர் என்னோட பேசுறாருன்னு சொல்லிட்டு he collect all the family members and started out from other side of the river. நதிக்கு அப்புறத்திலிருந்து, ஐபிராத் நதிக்கு அப்புறத்திலிருந்து அவன் தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு அப்படியே புறப்பட்டு வரான். தப்பு இல்லை, அதை சரியோ தவறு என்று நான் நிதானித்து சொல்லவில்லை. ஏன் ஃபேமிலி டெஸ்ட் என்று சொல்லுகிறேன்? ஆனால் அவன் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்தான். அதாவது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்று சொல்லிவிட்டு, அந்த இடத்துல நீங்க பாடி அந்த வசனத்தை 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை படியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கவனியுங்கள், நீ புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே he started out. அவன் புறப்பட்டு போனான். அந்த புறப்பட்டு போனான் என்று சொல்லும் பொழுது முதலாவது 4ஆம் வசனமும் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால் வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவன் புறப்பட்டு போனான். அதாவது விசுவாசத்தோடு he brings out. அதாவது faith always brings us out. அதாவது விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால், கிரியை செய்யுமானால், இல்லை என்றல்ல, நீங்களும் நானும் அதை உடனடியாக விசுவாசத்தோடு நாம் அதை அப்பியாசப்படுத்தாமல், அதை விசுவாசத்தோடு நாம் கிரியை செய்யாமல், ஏதோ கர்த்தர் சொன்னாரு, பைபிளில் எழுதி வச்சிருக்குது, பிரசங்கம் பண்றாங்க, ஏதாவது அப்படி இருக்கட்டும், அப்படியே அதை ஒரு லெத்தார்ஜிக்கா அப்படியே விட்டுருவோம். ஆனால் அந்த ஒரு வார்த்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்றால் பை ஃபெய்த். ஃபெய்த் ஆல்வேஸ் பிரிங்ஸ் அவுட். உங்களை வெளியே கொண்டாடும். உங்களை அமைதியா அப்படியே உட்கார வைக்காது. அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃபேமிலி அஃபேர், உங்களுடைய பர்சனல் அஃபேர், உங்களுடைய பிஸ்னஸ் அஃபேர், உங்களுடைய மினிஸ்ட்ரி அஃபேர், உங்களுடைய கிவிங் அண்ட் டேக், இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே 360 டிகிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபெய்த் ஆல்வேஸ் பிரிங்ஸ் அவுட். உங்களை வெளியே கொண்டாடும். உங்களை விசுவாசத்தின் கிரியை ஆழமாக கிரியை செய்ய வேண்டும் விரும்பினால் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், உண்மைதான். அதான் நான் சொன்ன ஃபேமிலி டெஸ்ட். அந்த விசுவாசம் சொன்னபடியே புறப்பட்டு போனான். அதனால ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த திருவந்த நாளிலே நீங்களும் நானும் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் டெஸ்ட் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த எதிர்பார்ப்பை, அந்த சோதனை, அந்த டெஸ்ட்டை நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கணும். எப்படி பிள்ளைகளுக்காக அந்த பிள்ளைங்க தாய் தகப்பன் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். குவார்டர்லி டெஸ்ட் இருக்குது, ஆஃபர்லி டெஸ்ட் இருக்குது, ஆனுவல் டெஸ்ட் இருக்குது. நல்லா படி 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 என்று ஒரு கீ ஸ்க்ரூ பண்ணுறது போல நம்முடைய மனதை, நம்மை நாமே, நம்முடைய சிந்தையை நம்மளா வைண்ட் அப் பண்ணி நம்மளே நம்ம ஆயத்தம் பண்ணி இருக்க வேண்டும். அதான் சொன்னேன், ஃபெய்த் பிரிங்ஸ் ஆல்வேஸ் நம்மளை வெளியே கொண்டு வரும். இன்னொரு குறிப்பை நான் 12ஆம் அதிகாரம் 6-7 வாசியுங்கள். ஆபிராம் அந்த நேரத்திலே அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்துனா
the faith always brings in, அந்த லேண்டுக்குள்ள போறான். முதலாவது ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன உடனே புறப்பட்டான். he left the புறப்பட்டு போனான். family, அந்த வெளியே புறப்பட்டு வந்தான். அதான் brings out. அந்த லேண்டுக்குள்ள, அந்த இடத்துக்குள்ள, கர்த்தர் சொன்ன இடத்துக்குள்ளே அவன் சுற்றி திரிந்துன்னு சொல்லும் பொழுது faith brings in. உங்களை விசுவாசத்துக்குள்ளே அந்த அந்த காரியம் வந்து விசுவாசத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். 12ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசி. 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். The faith brings us on. அப்படியே நம்ம அந்த சந்ததியாக கர்த்தர் கொண்டு போறார். ஆபிரகாமுக்கு வந்த 3 காரியத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட், அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஃபேமிலி டெஸ்ட். அந்த அதில் இருந்து அவனுக்கு இருந்த அந்த விசுவாசம் என்ன, அந்த ஃபெய்த் பிரிங்ஸ் அவுட், ஃபெய்த் பிரிங்ஸ் இன், ஃபெய்த் பிரிங்ஸ் ஆன். அப்படியே உங்களை அப்படியே கொண்டு போகும். அதனாலே அதை நீங்களும் நானும் சொல்லும், அதை யோசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், நான் என்னுடைய சுய சித்தமாக பேசவில்லை என்று சொல்றார். இயேசு சொன்ன வார்த்தை ஜான் 7:17. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் இருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறவனோ என்று அறிந்து கொள்வான். நான் சுயமாய் பேசுகிறது என்று அறிந்து கொள்ளுவான். அப்படியானால் நீங்க கீழ்ப்படிந்து ஃபேமிலிக்குள்ள கர்த்தருடைய சத்தத்துக்கு சித்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களோடு வாக்கு தத்தமாக பேசுவார். இயேசு சொன்னார், நான் சுயமாய் பேசுகிறதை, அந்த வசனத்தை வாசிங்கள் 7:7, ஜான்ஸ் காஸ்பல் 7:17. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ, அவருடைய சித்தத்தின்படி செய்கிற மனதுடையவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ என்று நான் சுயமாய் பேசுகிறவனோ என்று அறிந்து கொள்வான். அப்படியானால் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தை அவர் நடத்துகிறார். அதனால்தான் சொல்ல ஃபேமிலி டெஸ்ட் முதலாவது அவனுக்கு வந்த ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை அல்ல, அது ஒரு பரீட்சை. எக்ஸ்பெக்ட் டெஸ்ட் ஃப்ரம் காட். இரண்டாவதாக அவன் குடும்பத்தை விட்டு ஆபிரகாம் அந்த புறப்பட்டு லோத்தையும் அவனுடைய குடும்பத்தை கொண்டு போகும் பொழுது அவனுக்கு வந்த ரெண்டாவது வந்த ஒரு பரீட்சை ஒன்று உண்டானால், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் முடிய பார்ப்போமானால், 10ஆம் வசனம் வாசியுங்கள். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். கவனிங்கள், இங்கிலீஷ் பைபிள் இருக்குமானால் ஏபிரகாம் வென்ட் டவுன் இருக்கும். அவனை கர்த்தர் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. ஆக்சுவலி he left the land and also he entered in the land. அந்த தேசத்தை விட்டு கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு போனான், குடியிருந்தான். ரெண்டாவது அவனுக்கு வந்த அந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் டெஸ்ட் வாஸ் ஃபேமின். முதலாவது ஃபேமிலி டெஸ்ட், ரெண்டாவது அவனுக்கு வந்த டெஸ்ட் பரீட்சை சோதனை பரீட்சை ஃபேமின். The second test was famine. பஞ்சம் அவனுக்கு வந்தது. அப்படியானால் அவன் அங்க இருக்க வேண்டும். கர்த்தர் தானே என்னை அழைச்சாரு, கர்த்தர் தானே என்ன நடத்துறாருன்னு இருக்கணும். ஆனால் வசனம் சொல்லுது, அந்த இடத்துல பார்ப்போம், அந்நேரத்திலே பஞ்சம் உண்டாயிட்டு தேசத்திலே ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். இங்கிலீஷ் பைபிள்ல ஏபிரகாம் வென்ட் டவுன்னா அந்த இங்க பைபிள் மேப் பார்த்தீங்கன்னா, அந்த மேல இருந்து அவன் கீழே நடந்து போறான், அப்படியே அந்த கீழே வரான், எகிப்துக்கு வரான். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்களும் நானும் we should not go down. கீழே இறங்கி போவதற்கு கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைக்கவில்லை. இன்னொரு வசனத்துல இன்னொரு இடத்துல
நியாயாதிபதிகள் 14:1 சாம்சன் வென் டவுன் இருக்கும். சாம்சன் வென் டவுன். லுக்ஸ் காஸ்பல் 10:30 10:30 பார்த்தீங்கன்னா a certain man, ஒருவன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனான். a certain man went down to Jericho. இதெல்லாம் ஏன் நான் முக்கியப்படுத்துகிறேன் என்றால், நீங்களும் நானும் கர்த்தரை பின்பற்றுகிற விஷயத்தில் அவனுக்கு ஆபிரகாமுக்கு வந்தது ரெண்டாவது டெஸ்ட் ஃபேமின் டெஸ்ட். ஒரு பஞ்சம் வந்தது, அதாவது ஒரு குறைவு காணப்பட்டது, ஏதோ ஒரு லேக்கிங் வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, ஊழியத்துக்குள்ள, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில there is lacking. சில குறைபாடுகள் இருக்கதான் செய்யும். என்னதான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பட்டு அந்நிய பாஷை பேசி ரொம்ப வைராக்கியமாக கர்த்தருக்காக நாம் ஊழியம் செய்தாலும் there is a lacking. ஒரு குறைவு இருந்துட்டே இருக்கும், ஒரு தாழ்ச்சி இருந்துட்டே இருக்கும். நல்லா யோசித்து பாருங்கள். என்னதான் ஜெபம் பண்றோம், ஐயோ இவ்வளோ ஜெபிக்கிறேனே, இவ்வளோ அந்நிய பாஷை பேசுறேனே, இவ்வளோ நான் வேதத்தை படிக்கிறேனே, எப்படியாவது ஏதாவது கர்த்தருக்காக செய்யணும்னு ஒரு ஆசை வாஞ்சை இருக்கிறது, உண்மைதான். ஆனால் தேவன் அவனை பார்த்து நீ புறப்பட்டு போ. அவன் புறப்பட்டு போனான், குடும்பமாக புறப்பட்டு போனான். அந்த ஃபேமிலி டெஸ்ட்டில் கொஞ்சம் பாஸ் பண்ணான். அடுத்த டெஸ்ட்டில் ஃபேமின் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிட்டான். அங்கேயே இருந்திருக்கணும். அந்த இடத்தை விட்டு he went down. Samson went down. A certain man went down to Jericho. இப்படிப்பட்ட ஒரு கீழான நிலைமைக்கு நீங்களும் நானும் போவாதபடிக்கு இந்த திருவிருந்த நாளிலே கர்த்ததாமே இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் எச்சரித்து நம்மை தைரியப்படுத்தி நீங்களும் நானும் மேலே வருவதற்கு கர்த்தரிடத்திலே கிருபை கேட்க வேண்டும். யாரும் யோக்கியவான்கள் அல்ல, எல்லாரும் முழுமையாக பரிசுத்தவான்கள் அல்ல, யாருமே முழுமையான நீதிமான்கள் அல்ல. நாம் எல்லாரும் குறைவுள்ளவர்கள். நமக்கு எத்தனையோ மனத்தாழ்ச்சி காணப்படுகிறது, ஜப குறைவு காணப்படுகிறது, வேத வாசிப்பு குறைவு காணப்படுகிறது, சலித்து போய் விடுகிறோம், ஒரு மாதிரி லெத்தார்ஜிக்காக நாம் இருந்து விடுகிறோம். ஆனாலும் இந்த திருவிருந்த நாளிலே அந்த செகண்ட் டெஸ்ட் அந்த டெஸ்ட் வாஸ் ஃபேமின் டெஸ்ட். அந்த பஞ்சத்துல அந்த இடத்துல அவன் இருக்கணும். ஆபிரகாம் went down. அவன் அப்படியே எகிப்துக்கு கீழே இறங்கி போகிறான். ஐயோ பிள்ளைங்க இருக்காங்களே, மனைவி இருக்காங்களே, அடுத்தது என்ன செய்யறது என்று திண்டாடி திகைத்து கொண்டு கர்த்தர் சொன்ன இடத்துல இல்லாமல் வசனம் சொல்லுகிறது 10ஆம் வசனம், அந்த தேசத்திலே ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு தங்கும்படி டு டுவெல், தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான் என்று வசனம் சொல்லுகிறது. அதனாலே கததாமே இந்த திருவிருந்த நாளிலே நம்மளோடு அவர் பேசுவதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் யாரும் கீழே போகாதபடி அந்த ஆபிரகாம் went down, Samson went down, a certain man went down Jericho to Jericho. எருசலேமில் இருந்து அந்த எருசலேமில் இருந்து எரிகோ கீழே போனான். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய குறைவோ ஆவிக்குரிய தாழ்ச்சியோ நமக்கு வராதபடி இந்த திருவிருந்திலே பங்கெடுப்பதற்கு முன்பாக கர்த்ததாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. மூன்றாவதாக அதே அந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆபிராமுடைய வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. 5ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வீட்டுல போய் வாசித்து பாருங்கள். 5 to 18 of Genesis 13 பார்க்கும்போது அவனுக்கு வந்த மூணாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வசனம் வாசியுங்கள். 18ஆம் வசனம். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய்
எபுரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்களா? 6ஆம் வசனம். 6ஆம், அதே 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிற்று. அவனுங்க 2 பேருக்கும் கசின் பிரதர்ஸ், லாட் அண்ட் ஏப்ரகாம், they were relation, they are cousin brothers. அந்த ஃபேமிலிக்குள்ள வந்தது ஒரு வாக்குவாதம் வந்தது. நீ அப்படியானால் ஆபிரகாம் அந்த இடத்துல நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம், நான் இடதுபுறம் போனால் நீ வலதுபுறம் போ என்று அவன் விட்டு கொடுக்கிறான். ஆனால் இந்த இடத்துல 3வது வந்த டெஸ்ட்ல ஃபெலோஷிப் டெஸ்ட், ஃபெலோஷிப் ஐக்கியம். அவன் கர்த்தர் அவனை பார்த்து தனியா தான் கர்த்தர் அழைச்சார். although he was in the family with his own wife, அவனுடைய கசின் பிரதர்ஸ் ஃபேமிலி, அவனுடைய தாய் தகப்பன் தேராக எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு அவன் புறப்பட்டு வரான். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு இடத்துல அவனை கட் பண்ணி அவனை மைனஸ் பண்ணி தன்னுடைய சித்தத்தை மெதுவாக ஆபிரகாமுக்குள்ளே கர்த்தர் நடத்துகிறார். அது ரொம்ப ஆழமான காரியம் ஆபிரகாமுடைய லைஃப்ல வந்தது. அதுபோல ஒவ்வொருடைய குடும்பத்து ஜீவித்தலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் புருஷன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், இன ஜனங்கள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பிரிப்பார். அது வெளியே தெரியாது. பிரிச்சுடுவார்னா அப்படியே வெர்பாட்டமாக அப்படியே கொண்டு போய் இன்னொரு ஏரியாவில் வைப்பார். அந்த அர்த்தம் உங்களுடைய இருதயத்திலே கர்த்தர் கிரியை செய்வார், உங்களுடைய சிந்தையிலே கிரியை செய்வார். இவனை எழுத்தின் பிரகாரமாக லோத்துக்கும் அவனுடைய மேய்ப்பருக்கும் 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்தது. அந்த வாக்குவாதம் என்னன்னா, பூமி தாங்க கூடாமல் இருந்து அவங்களுக்குள்ள ஃபேமிலி வார் இருந்தது. குடும்பத்துக்குள்ள சண்டை, சச்சரவு, வாக்குவாதம். ஏன்னா டூ மச் வெல்த் அண்ட் ப்ராப்பர்ட்டி. நீங்க நல்லா அந்த இடத்த படிச்சீங்கன்னா அந்த 13ஆம் வசனத்துல வாசிங்களா 7ஆம் வசனம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியருக்கு பெர்சியருக்கும் அத்தேசத்துல குடியிருந்தார்கள். ரெண்டு பேரும் ஷெப்பர்ட்ஸ், மேய்ப்பர்கள். அந்த மேய்ப்பர்களுக்கு வாக்குவாதம். ஏன்னா அவ்வளோ ஆடு மாடு சொத்து சுதந்திரம் ஹெவியா இருந்தது. அது இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பூமியே தாங்க முடியாமல் காணப்பட்டது. அந்த இடத்துல பர்டிகுலர் இடம், நாட் ஆஃப் த ஓல்ட் வேர்ல்ட் அல்ல அந்த இடம். ஆனாலும் அந்த இடத்துல அவனுக்கு வந்த ஒரு டெஸ்ட் என்னவென்றால், ஆபிரகாமுக்கு நீ ரைட்ல போனா நான் லெஃப்ட்ல போறேன், நான் லெஃப்ட்ல போனா நீ ரைட்ல போ என்று அவங்களுக்குள்ளே ஒரு டக் ஆஃப் வார், ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்த 3வது டெஸ்ட். அது ஏன் அந்த டெஸ்ட்ல அந்த இடத்துல முக்கியமான குறிப்பு என்றால், லோத்து பிரிந்து போன பின்பு அந்த கடைசி வசனம் வாசியுங்கள், அந்த 13ஆம் அதிகாரம். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபுரோனில் இருந்து மம்ரேயின் சமபூமியில சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். அங்கே கர்த்தர் ஒரு இது கட்டுறான், ஒரு பலிபீடத்தை கட்டுறான், ஒரு பெரிய ஒரு பலிபீடத்தை கட்டுறான் அந்த இடத்துல. அவனால அந்த இடத்த அவன் பிரிஞ்சு போறான், லோத்து பிரிஞ்சு போறான். பின்பு கர்த்தரோடு உள்ள ஐக்கியம். ஆபிரகாம் எங்கெல்லாம் போனானோ, நீங்க ஒரு 2-3 அதிகாரம் வாசிச்சு பாருங்க வீட்டுக்கு போய். அந்த இடத்துல அவன் ஒரு பலிபீடம் கட்டுறான், ஒரு பலிபீடம். ஆபிரகாம் போற இடம்லாம் பலிபீடம் கட்டுறான். லோத்து போற இடம்லாம் பலிபீடம் கட்டவில்லை. அந்த இடத்துல அவன் 2 பேருக்கு வித்தியாசம். ஆபிரகாம் போற இடம்லாம் பலிபீடம் கட்டுறான். லோத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பலிபீடம் அவன் கட்ட முடியாமல் அவன் இஷ்டத்துக்கு அவன் ஜீவித்து கொண்டு இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆதியாகமம் புஸ்தகத்தை நன்றாக வீட்டில் போய் படியுங்கள். அது ஒரு ஃபேமிலி புக். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அது ஒரு ஃபேமிலி புக்.
இந்த ஆதியாகமம் முழுவதும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை சம்பந்தப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். நீங்கள் மற்ற புஸ்தகத்தெல்லாம் படிச்சீங்கன்னா அந்த ஃபேமிலியுடைய சுச்சுவேஷன், ஃபேமிலி உடைய சூழ்நிலை அந்த அளவுக்கு இருக்காது, பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஜெனசிஸ் ஃபுல்லாக 50 சாப்டர்ஸ் படித்து பாருங்க. அதில் வந்து ஃபேமிலி குடும்பத்துக்கு சம்பந்தமான காரியங்கள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆதாம் ஏவாளை உருவாக்குனதே ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்தை உருவாக்குனார் தோட்டத்தில். அதுவும் ஒரு அங்கேயும் ஃபேமிலி பிரச்சனை. 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் பிரச்சனை, 11ஆம் அதிகாரத்தில் பிரச்சனை, 12ஆம் அதிகாரத்தில் பிரச்சனை, யாக்கோபு குடும்பத்தில் வந்த பிரச்சனை, யோசேப்பு குடும்பத்தில் வந்த பிரச்சனை. அது 50 அதிகாரம் முழுவதும் படிச்சீங்கன்னா ஃபேமிலிக்கு சம்பந்தமான பாயிண்ட்ஸ் போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருக்கும். நீங்களும் நானும் எடுக்க வேண்டியது ஒன்லி பாசிட்டிவ் செக்ஷன், நல்லதை மட்டும் எடுக்கணும். எப்படி அன்னப்பறவை குறித்து நாம் பார்க்கிறோம், அது வந்து ஒன்லி அந்த தண்ணியும் பாலம் இருக்கிற இடத்துல எதை மட்டும் எடுக்கும், பாலம் மட்டும் தண்ணியை விட்டுரும். அதுபோல் பிரச்சனையை பார்க்காமல், அதே ஆதியாகமத்திலே காணப்படுகிற அந்த பிரச்சனையை பார்க்காமல், ஆதாம் ஏவாள் பிரச்சனை, கடவுளால் உண்டாக்கப்பட்ட குடும்பம். நீங்களும் நானும் கடவுளால் உண்டாக்கப்படவில்லை. தாயின் கர்ப்பத்திலே நாம் தரிக்கப்பட்டு வெளியிலே வந்தாலும் டைரக்டா ஃபேமிலியாக கர்த்தரால் தேவனால் உண்டாக்கப்பட்ட அவருடைய கையின் கிரியைகள். அதனாலே அப்பேற்பட்ட குடும்பமே உடஞ்சி போச்சு. அதனால நீங்களும் நானும் இந்த 3வது குறிப்பை நான் சொல்லுறேன். அந்த 3rd டெஸ்ட்ல அவன் வந்து என்ன பண்ணா, ஒரு ஃபெலோஷிப், போற இடமெல்லாம் ஒரு பலிபீடம் கட்டுறான். அவனுக்கு போற இடமெல்லாம், ஆபிரகாம் போகிற இடமெல்லாம் அங்கே அந்த கடைசி வசனம் வாசிங்களா, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதனால்தான் கர்த்தர் ஆபிரகாமோட அடிக்கடி இஸ் மை ஃப்ரெண்ட், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே என்று 3 இடத்துல இருக்கு வேதாகமத்துல. அது என்னுடைய செய்தி அல்ல. அதுபோல தான் தாவீதை கர்த்தர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், அக்கார்டிங் டு மை ஹார்ட். தாவீது எவ்வளோ பிழை செஞ்சான். அவன்கிட்ட குறை இருந்தது, அவன்கிட்ட ஒரு மீறுதல் இருந்தது, அவன் வந்து கீழ்ப்படியாதவனாக காணப்பட்டான். கர்த்தருடைய சித்தத்துக்கும் சத்தத்துக்கும் அவன் விலகி ஓடினான் தாவீது. அவனுடைய லைஃப் ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா. ஆனாலும் தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்களும் நானும் பிழைகள், குறைகளோடு, மீறுதல்களோடு, அக்கிரமத்தோடு நாம் ஜீவிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம். ஆனாலும் பிழைகள் உண்டு, குறைகள் உண்டு, கிரமத்துக்கு அடுத்த காரியங்கள் உண்டு. அதனால்தான் சங்கீதத்திலே ஒரு வசனம் உண்டு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார். அதனால இந்த திருவிருந்து நாளிலே நீங்களும் நானும் நம்முடைய பிழைகளையும் குறைகளையும் அறிந்து உணர்ந்து விட்டு கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுப்போமாக. 4வது அவனுக்கு வந்த டெஸ்ட் பார்ப்போமானால், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் முடிய வாசித்து வீட்டில் போய் வாசியுங்கள். 1ஆம் அதிகாரம் வாசியுங்கள். சினேயரின் ராஜாவாகிய அம்ரம்பேலும், ஏலசேரின் ராஜாவாகிய அரியோகும், ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லமே கோமரும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில். கவனிங்கள், அந்த ஆதியாகமம் 14th நீங்க படிச்சு பாருங்க வீட்டுக்கு போய். அந்த முக்கியமாக இந்த வசனம் 15, 16 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அப்படியானால் அவனுக்கு வந்த போராட்டம் ஜனங்களோடும்
ராஜாக்களும் 5 ராஜாக்களோடு வந்த சண்டையிலே அந்த யுத்தத்திலே அவன் ஜெயித்து ஆபிரகாம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அதனால இந்த உலகத்திலே நீங்களும் நானும் இருக்கிற வரைக்கும் நமக்கு யுத்தம் உண்டு. யுத்தம் யாரோடு? அக்கம் பக்கத்தாரோடு அல்ல, குடும்பத்தாரோடு அல்ல, பிசாசோடு நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அதனால தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் உண்டு. நம்ம இந்த அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு, அதிலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். ஆபிரகாம் சரி வாசிங்க. ஏனெனில் எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. வானமண்டலில் உள்ள பொல்லாத சேனைகள் நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நம்மளுடைய கோயிங் அண்ட் கம்மிங் எல்லாமே இந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். நாம் என்னதான் ஆவிக்குரியவர்களாக காணப்பட்டாலும், என்னதான் ஜெபம் பண்ணி ரொம்ப டங்ஸ் பேசி ரொம்ப அக்வெண்ட் வித் காட், அக்வெண்ட் அவரோடு பழகி, யோபுல ஒரு வசனம் உண்டு, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். என்னதான் கர்த்தரோடு பழகி நாம் ஐக்கியம் கொண்டு இருந்தாலும் வான மண்டலங்களில் உள்ள அந்த பொல்லாத ஆவி, துரைத்தனங்கள், பிரின்சிபாலிட்டிஸ் எல்லாமே நம்மளை நம்மளுடைய டே டு டே அஃபயர், நம்மளுடைய இன்கம், நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர், நம்மளுடைய கோயிங் அண்ட் கம்மிங் எல்லாவற்றையும் அது டிஸ்டர்ப் பண்ணும். அது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல அவனுக்கு அந்த ஆபிரகாமுக்கு வந்தது 5 ராஜாக்களுடைய யுத்தத்திலே அவன் ஜெயம் எடுத்து அந்த 14, 15, அந்த 16, 17 வாசித்து பாருங்க. ஆபிரகாம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். சும்மா ஒன்றும் இல்லை, கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இந்த திருவிந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். there is a minus point. கஷ்டம் இருக்குது, நிந்தை இருக்கிறது, அவமானம் இருக்கிறது, தாங்க முடியாத சூழ்நிலை, ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை, சகிக்க முடியாத சூழ்நிலை, டைஜஸ்ட் பண்ண முடியாத சூழ்நிலை, வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டே சொல்ல முடியாத சூழ்நிலை, எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. கடைசியாக மொத்தம் 5 உண்டு. நான் முடிக்கிறேன். 5ஆவதாக வாசியுங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 16-17 வாசியுங்கள். 14-17 வாசியுங்கள். அவன் கெதர்லகோமரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியான இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. கவனிங்கள், அது கடைசி வரைக்கும் வீட்டுல 17ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் முடிய வாசிங்க. அவங்கிட்ட இருந்தது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், ஃபார்ச்சூன் டெஸ்ட். அதாவது எதிர்காலத்துக்கு உரிய அந்த சூழ்நிலையிலே எதிர்காலம் ரொம்ப பிரைட் ஆயிடும் என்று நினைச்சு வந்த ஒரு டெஸ்ட், வந்த ஒரு சோதனை அல்லது ஒரு பரீட்சை. அப்பொழுதுதான் சொல்றான், அந்த 23ஆம் வசனம் வாசியுங்கள். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். நேராக என் கையை 21வது வசனம். சோதமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றான். கவனிங்கள், அந்த சண்டை முடிஞ்சு அந்த பெரிய ஜெயம் வந்த பிறகு அவனுக்கு ஒரு ஜெயம் கிடைக்குது. ஜெயம் கிடைக்கும் போது அந்த நாட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் விட்டுட்டு ஓடிடுறாங்க. அப்ப அந்த சோதமின் ராஜா என்ன சொல்றான், எனக்கு ஜனங்களை கொடும், ஐ வாண்ட் பீப்புள்,
இருக்கிற நகை நட்டு தங்கம் அங்க என்னென்ன காரியங்கள் காணப்படுகிறதோ நாட்டில் எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள்ளுன்றான். அப்பொழுதுதான் சொல்றான், ஒன்றும் எனக்கு வேண்டாம். அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை அவன் சொல்லு. வாசி 23வது வசனம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வரன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு, நீர்தான் என்னை பணக்காரனாக, என்னை ஒன்றுமில்லை, என்னை ரொம்ப நல்ல நிலையில கொண்டு வந்தீர் என்று சொல்லாதபடிக்கு, நான் ஒரு சிரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும், ஒரு பாதரட்சை ஸ்லிப்பர்ல இருக்கிற ஸ்ட்ராப் கூட நான் எடுக்காமல், உமக்கு உண்டானவர்களில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக, தேவனுடைய கர்த்தருக்கு என் கையை உயர்த்துகிறேன். அப்படின்னா கிளீன் ஹேண்ட்ஸ். அவருடைய மனசாட்சி எதுவும் வாதிக்கல. யுத்தம் வந்தது, யுத்தத்துல எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார். ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ப்ராப்பர்ட்டி. நீ கொடுக்குற காசும் வேணாம், பொருளும் வேணாம், அங்க இருக்கிற நாட்டுல இருக்கிற அந்த இருக்கிற தங்கமோ வெள்ளியோ உண்டு வேணாம். நான் ஒரு சிரட்டையாயில நான் எடுத்துக்கொள்ளவில்லை, பாதரட்சையில் இருக்க வாராயில நான் எடுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான். அப்படியானால் அவனுக்கு அந்த ஃபார்ச்சூன் டெஸ்ட், அவனுக்கு எல்லாமே அப்படியே கிட்ட இருக்குது, கைக்கு எட்டுன ஒரு தூரம். எல்லாவற்றையும் விட்டு அதில் அவன் ஜெயம் பெற்றவனாக காணப்படுகிறான். அதனால இந்த 5 விதமான ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட் வரும் பொழுது நீங்களும் நானும் ஆபிரகாமை போல காணப்படுகிறோமா? ஃபேமிலி டெஸ்ட், ஃபேமின் டெஸ்ட், அப்புறம் ஃபெலோஷிப் டெஸ்ட், இப்படிப்பட்ட வித்தியாசமான சோதனை, அந்த பரீட்சையிலே நீங்களும் நானும் ஜெயம் எடுக்கிறோமா என்று யோசித்து எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொள்கிறான். ஃபார்ச்சூன் டெஸ்ட், எதிர்காலத்துக்கு வருகிற ஒரு சோதனை. பையில அவன்கிட்ட ஒன்றும் இல்லையே, எல்லாத்தையும் அழித்து விட்டேனே, ஒன்றும் இல்லாமல் நில் பேலன்ஸ், ஜீரோவா இருக்கிறதே என்று யோசிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை கொடுத்து, கர்த்தர் ஆபிரகாமையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord, glory. Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou wert died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. இந்த திருவந்த நாளிலே நீங்களும் நானும் கர்த்தரிடத்திலே நெருங்குவோமாக. கர்த்தாவே, இந்த ஆபிரகாம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அவனுக்கு வந்த சோதனை டெஸ்ட், ஒவ்வொரு சோதனையிலே அவன் ஜெயமெடுத்தான். அவனுக்கு வந்த ஃபேமிலி டெஸ்ட், குடும்ப டெஸ்ட். ஒவ்வொரு குடும்பத்திலும் நமக்கு கர்த்தர் சோதனை கொடுப்பார். எல்லா சோதனையிலையும் கர்த்தர் அவனுக்கு ஜெயமாக மாற்றினார். இந்த திருநாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord.